ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் திவ்யா லைஃப் அண்ட் ஸ்டைல். வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்றது ஈஸியான ஒர்க்கே கிடையாது. ஏன்னா ஆஃப்டர் ஷிஃப்டிங் வந்துட்டு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. வீடு அரேஞ்ச் பண்ணி ஒரு வீடாக மாற்றுறது அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். அதுவும் ஒரு டாட்லர் வச்சுட்டு அப்படின்றது ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு பால் காய்ச்சும் போது அன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 11 o'clock வந்து பால் காய்ச்சினோம். ஆனால் நாங்கள் 8:30 வரைக்குமே எங்களோட பழைய வீட்டில் தான் இருந்தோம். குளிக்காமல் இருந்தோம் சொல்லப்போனால். ஏன்னா வந்து தண்ணி இல்லை, டேங்கர் ஆர்டர் பண்ணி அது லேட் ஆகி கிட்டத்தட்ட நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போதே 10:30 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து குயிக்காக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பால் காய்ச்சி அண்ட் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் நோ ப்ரோக்கரில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களே வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாங்க. அன்பேக்கிங்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன தேவைப்படாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஒரு தூசி துரும்ப விடாமல். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டணும். நாங்கள் அப்படி தான் பண்ணினோம். அப்படி இருந்துமே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சது தான் அவங்க தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இங்கேயே வச்சுட்டாங்க. ஸோ ஒரு பாக்ஸுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் கவர்ஸும் வாங்கியிருந்தோம், கொஞ்சம் பாக்ஸ் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டோம். அண்ட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு, ஃப்ரிட்ஜ் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்றது, அப்புறம் நாங்கள் ஒரு பெரிய ஸ்விங் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அதுவுமே வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. எங்கே என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ வந்து டப்புன்னு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சில பாக்ஸஸ்லாம் வந்து திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடை பார்த்தா இப்படி தான் இருந்தது. அண்ட் அன்றைக்கே வந்து நாங்கள் ப்யூரிஃபையரும் வந்து செட் பண்ணிட்டோம். பிகாஸ் தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால தான். ஸோ எங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு லிட்ரலி ஐ ஹேவ் நோ ஐடியா. ஸோ எப்படிடா இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரியான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹோட்டல் தான். ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்டு அவன் வந்து தூங்கிட்டான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பெட் கவர் கூட போடல, அதோடு தூங்கிட்டான் அவன். சரி ஓகே அப்படி தூங்கிட்டோம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும், நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்து வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கிச்சன் ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்பை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் என்ன வேணும் நாளைக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ண முடியும் சொல்லிட்டு. ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் கிடையாது, ஜஸ்ட் அரேஞ்சிங் மட்டும்தான். ஒரு பேசிக் நீட்ஸ், ஒரு வீட்டில் என்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்து தான் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன இருக்குது என்ன இல்லைன்ட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது அன்றைக்கெல்லாம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock வரைக்குமே எனக்கு ஆச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுக்கு. சாரி, எல்லாம் இல்லை, பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கே ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ ஏன் வேர்ட்டிக்கலாக எடுத்திருக்கேன்னா நான் ஷார்ட்ஸில் போகலான்னு எடுத்திருக்கேன். பட் ஃபுல்லாக அதை எடுக்கலை. ஸோ வேர்ட்டிக்கலாக எடுத்தது மட்டும்தான் இருந்தது, ஹாரிசான்டலாக நான் எடுக்கவே இல்லை. அதனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திங்க் பண்ணலாம், என்ன இவங்க நைட் ஒரு 2 o'clock ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னெல்லாம் பேசிக்காக வந்து சமைக்கிறதுக்கு வேணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ என்னோடய கிச்சன் வந்து குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, பட் அழகாக இல்லை. ஸோ எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தூங்கிட்டேன். கிச்சனுக்கு அப்புறம் என்ன நமக்கு பேசிக்காக தேவைப்படுற விஷயம் வந்து ட்ரெஸ் தான். என்னோடய ட்ரெஸ் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாமல் நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து குளிக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட ட்ரெஸ் இல்லை. ஸோ அதனால் இருக்கிற கவர்ஸ் எல்லாம் இழுத்து போட்டு எந்தெல்லாம் வந்து ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மடித்து வச்சுட்டேன்.
ஸோ ரியான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்குமே வந்து டயர்டாகி தூங்கிட்டான். அன்றைக்குமே வந்து நாங்கள் குக் பண்ணல, வெளியில தான் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து வீடை கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாளுமே வந்துட்டு வெளியில தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து கீ கொடுக்கறதுக்காக பழைய வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நான் எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி அங்கேயே சோஃபா இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வாங்கல. எங்களோட சோஃபா வந்து எங்களோட டெனன்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இங்கே என்னெல்லாம் வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஒரு சோஃபா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் புது டிவியும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் பூஜா திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போதைக்கு வெளியில் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து பூஜா ரூம் செப்பரேட்டாக கிடையாது. ஸோ பூஜா கபோர்ட் ஒன்று செய்யறதுக்கும் அண்ட் சோஃபாவுக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். டிவி மட்டும் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல அந்த க்ரிப் இருக்கு இல்லையா, என் பையனோடது, அதை எடுத்துகிட்டு அங்கே தான் நாங்கள் சோஃபா வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, யூட்டிலிட்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா அங்கே தான் துணியெலாம் வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் அழுக்காக இருக்குது. ஸோ அதை காய போடுறதுக்கு யூட்டிலிட்டியை வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடலாம். ஸோ செடிலாம் வந்து பால்கனியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா அந்த யூட்டிலிட்டி வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து அந்த கொஞ்சம் ரொட்டீன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸை வந்து ஃபஸ்ட் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன்வைல் என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து சாப்பாடு வாங்க போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பெட் கவர் போட்டு பெட் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ், என் பையனது, என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். பெட்ரூமில் வந்து ஒரு சிட் அவுட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து பேசிக்காக நான் சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அண்ட் முக்கியமாக வந்து பேபி சேஃப்டி ப்ளக், இது வந்து எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதனால் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த ஸ்லாப் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தண்ணி கீழே விழுற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி இருந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். பட் இங்கே அது இல்லை. அதனால் ஒரு செப்ரேட்டாக ஒரு ட்ரே வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் வெளியில் வந்து நிறைய பாட்ஸ் வந்து வச்சுருந்தோம் வீட்டு வாசலில். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாதனால நானே வந்துட்டு பாட் எடுக்கிறேன்ற பேரில் ஒரு பெரிய துளசி பாட் இருந்தது, அதை கொண்டு வந்து கீழே கை தவறி விழுந்து கொஞ்சம் மண் வந்து கீழே கொட்டிடுச்சு அண்ட் பாட்டுமே வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டேன். இருக்கிற ஒர்க்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக அதை வேறு க்ளீன் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு யூட்டிலிட்டியில் இருக்க திங்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் கிளியர் பண்ணலான்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கே என்னெல்லாம் திங்ஸ் வந்து தேவையில்லாமல் இருக்கோ அண்ட் இதெல்லாம் எங்கே வந்து அரேஞ்ச் பண்ணணுமோ அதை அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே இருக்க பாட்ஸையும் கொண்டு வந்து கொஞ்சம் பால்கனியில் வச்சுட்டேன். அண்ட் யூட்டிலிட்டியும் க்ளீன் பண்ணி அதையும் பெருக்கி ஃபுல்லாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கர்டைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததே வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ அது ரொம்பவே வந்து லைட்டாக இருந்ததுனால இந்த வீட்டில் ரொம்ப சன்லைட் வந்து படும். ஸோ நல்லா பயங்கர பிரைட்டாக இருக்கும். வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எப்படி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீட்டோட வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து க்ரீம் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கர்டைன் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் நாங்கள் வந்து அதை ஒழுங்காக யூஸ் பண்ணதே இல்லை. அது ஒரு மூலையில் தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ மேலே வந்து போட்டதுனால அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டைனிங் ஏரியாவில் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து எங்கே பார்த்தாலுமே வந்து வியூ நல்லாயிருக்கும் ஸ்விங்கில் உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு. அதனால அந்த இடம் வந்து நல்லா செட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பாம் ட்ரீ அண்ட் வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட்டை வந்து 2 சைட்லையும் வச்சுட்டோம். அண்ட் திஸ் டைம் நான் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. அதனால என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் வந்து வச்சாங்க.
ஸோ நம்ம வீடு வந்து என்னதான் இன்டீரியர் பண்ணாலுமே வீட்டில் லைவ் பிளான்ட்ஸ் இருக்கும்போது தான் அதோட அழகே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணும். எங்களுக்கு வந்து லைவ் பிளான்ட்ஸ் வீட்டில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நிறையவே செலவு பண்ணவும் கூட. இந்த பாம் ட்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் வாங்குனது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாகிடுச்சு. அந்த டைனிங் ஹாலில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ஆர்டர் போட்டிருந்த ட்ரீ வந்துட்டு ஒன் டேலேயே டெலிவரி ஆயிடுச்சு. இது அமேசானில் செப்பரேட்டாகவே விற்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வெசல் வாஷ் பண்ணும்போது வாட்டர் வந்து கொஞ்சம் அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, அதனால வந்து கீழே வந்து விழுது. அதனால வுட்டெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் ஸ்டாப்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் ஓட்டிட்டோம் அப்படின்னா வாட்டர் வந்து வெளியில் வராது. அதனால வுட்டும் வந்து ஸ்பாயில் ஆகாது. இது வந்து நம்ம கிச்சன் ஸ்லாப் மட்டும் இல்லை, நம்ம பாத்ரூமில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கும்போது நம்ம டைல்ஸில் வந்து ஒட்டுறோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து லீக் ஆகாது வெளியிலலாம். ஸோ நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேஸில், ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இடம் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது, இன்னொரு இடம் வெட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே மேனுவல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 meters 200 and something இன்னும் வந்தது. ஸோ இதை வந்துட்டு அந்த ரெட் கலர் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு நல்லா ட்ரையாக இருக்க பிளேஸில் தான் இதை வந்து ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ எடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா வந்து அது ஒட்டிக்கும். அண்ட் இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே வந்து ஒரு பேஸ்ட் வரும். ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி டியூப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இன்சைட் அண்ட் அவுட் சைட் வந்துட்டு இதை போடணும். பட் நான் வந்து இது ஒயிட்டாக இருக்குது, அது வெளியில் அசிங்கமாக தெரியும் அப்படின்றதுனால இன்சைடில் மட்டும் போட்டேன். எங்கெல்லாம் வாட்டர் வந்து உங்களுக்கு லீக் ஆகும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி கார்னர் எட்ஜஸ்லலாம் வந்து இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்டர் வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ நம்மளோட கிச்சன் வுட்டும் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 week கழிச்சு தான் எங்களுக்கு சோஃபா டெலிவரி ஆச்சு. ஆக்சுவலி ஒரு 3 daysலேயே வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. இந்த சோஃபா வந்து நாங்கள் நியர்பை இருக்க ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் போயிட்டு பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் காமிச்சாங்க. அண்ட் வந்து இந்த குஷன் இது அண்ட் ஹெட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அவங்க சும்மா வச்சுருந்த சாம்பிளில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வர வரைக்குமே வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நாங்கள் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd floor வரைக்கும் தூக்கிட்டு தான் வந்தாங்க. என் ஹஸ்பண்டுமே அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. உள்ளே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வாசல்லேருந்து உள்ளே வர வரைக்குமே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. என்னடா இது ஃபுல்லாக ஆக்கியூபை பண்ணிவிட்டு பால்கனி கூட ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுமோ சொல்லிட்டு. பட் லக்கிலி வந்து அந்த விண்டோ வரைக்கும் அழகாக ஃபிட் ஆயிடுச்சு. இந்த சோஃபா வாங்கினது யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ இவருக்கு ரொம்ப ஹாப்பி. சோஃபா மட்டும் இல்லை, வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலுமே வந்து நாங்கள் குஷி ஆகிறத விட அவர் ரொம்ப குஷி ஆகிடுவார். சோஃபாவில் நல்லா ஜம்ப் பண்ணி ஆடிட்டுருக்காரு இப்போ வரைக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணவும் ஆள் வந்துட்டாங்க. அண்ட் அன்றைக்கி மார்னிங் தான் வந்து டிவியும் வந்து டெலிவரி ஆச்சு. அன்றைக்கே வந்து ஆளும் வந்துட்டாங்க. டிவி ஃபிக்ஸ் பண்ண உடனே அவர் கேட்டது வந்துட்டு தளபதி கச்சேரி சாங் வேணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்போ தான் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 days ஆகிருக்கும். ஸோ அவன் பயங்கரமான தளபதி ஃபேன். அவன் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் நான், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே தான். என்ன பாட்டது? அப்பப்போ இப்படி தான் புரியாத மாதிரி பேசுவான். ஏன்னா அவன் ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்ப்பான். அவங்க அந்த குட்டீஸ் பேசுகிற மாதிரி அப்பப்போ பேசுவான். பட்டு அம்மா எப்படி ஐயோன்னு சொல்கிறேன். இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அந்த வீக்கெண்டே வந்து கொஞ்சம் டிமார்ட் போயிட்டு மேட்டு அப்புறம் புது வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். நிஜமாகவே வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அது 148 rupees என்னவோ தான். அண்ட் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் கவர் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரியானுக்கு இப்போ 2.5 years ஆகுது அப்படின்றதுனால பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அதனால தான் பெட் எதுவும் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மேட்ரஸ் கவர் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600க்குள்ளே தான் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கூடவே வந்துட்டு ஒரு மேட்ரஸ் கவரும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து போட்டுவிட்டு கொஞ்சம் பெட்ரூமை செட் பண்ணிட்டேன். ஸோ பெட்ரூம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பெட்ரூம் மட்டும் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வீடு ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டோம். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அண்ட் தேவையாக இருக்க திங்ஸை மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ரியானோட ப்ளே ரூம்லேருந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் எல்லாமே செட் பண்ணி வீடு இப்போ வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடு க்ளீனிங், அரேஞ்சிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு. இதுக்கிடையில் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருந்தது. பட் அது போய்ட்டுமே வந்து வீடை கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால வீட்டில் நிறைய இன்டோர் பாட்ஸும் வச்சுருக்கோம். ஸோ வளர்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹோம் டூர் போடும்போது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோடய வீடு ஷிஃப்டிங் அண்ட் க்ளீனிங், அரேஞ்சிங் எல்லாமே போச்சு. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.